வெல்கம் டு த சேனல். சமீப காலமாக சேவ் லட்சத்தீப் அப்படிங்கிற ஹேஷ்டேக், அதாவது லட்சத்தீவு ஆபத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய சோசியல் மீடியாவில் எல்லாம் பேசுனாங்க. நாம் இங்கே இன்று முழு நாடும் கொரோனா வைரஸுடன் போராடுகிறது, பாதுகாப்பாக இருப்போம், வீட்டிலேயே இருப்போம்னு சொல்லியும் கொரோனாவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஆனால் கொரோனாவே வராத ஒரு ஐலாண்ட், அதுவும் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள ஒரு ஐலாண்ட், மால்டீவ்ஸ் மாதிரி கடற்கரைகள் பவளப்பாறைகள் எல்லாமே இருக்கிற கேரளாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஐலாண்ட். அங்கே என்ன பிரச்சனை, ஏன் இதை தமிழக ஊடகங்கள் பெரிய செய்தியாக காட்டலை? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சத்தீவு நம்ம இந்தியாவில் உள்ள கடற்கரைகளெல்லாம் நாம் பார்த்துருப்போம். சுத்தமே இல்லாமல் ரொம்ப குப்பைகளோட பிளாஸ்டிக் பைகளோட தான் இருக்கும். ஆனால் லட்சத்தீவில் உள்ள பீச் பார்க்கவே ரொம்ப அழகான கடற்கரை, வெள்ளி மாதிரி அந்த கடல் தண்ணீர், அப்புறம் ரொம்ப அழகான பவளப்பாறைகள்னு பார்க்கவே சொர்க்கம் மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே ஏர் பொல்யூஷன் கிடையாது, கொலை கொள்ளை எதுவுமே கிடையாது, ஆல்கஹால் இங்கே கிடையவே கிடையாது. இந்த லட்சத்தீவு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி. ஆனால் அங்கே சிஎம் கிடையாது, ஸ்டேட்ஸ் கிடையாது, பஞ்சாயத்து உண்டு, ஒரே ஒரு எம்பி சீட் மட்டும் உண்டு. இதையெல்லாம் நிர்வாகம் பண்ண பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த லட்சத்தீவோட பரப்பளவு வெறும் 32 சதுர கிலோமீட்டர் தான். வெறும் 70,000 மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இன்னொரு பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் கூட, இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், அதாவது டிசம்பர் 2020 வரைக்கும் அங்கே ஒரு கொரோனா கேஸ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமான ஒரு இடமா இருந்துச்சு லட்சத்தீவு. கேரளாவில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால நிறைய முஸ்லீம்கள் வாழ்கிற நாடாக இந்த லட்சத்தீவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தொழில் இங்கே முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருக்குது. அதுவும் அங்கே இருக்கிற பவளப்பாறைகளுக்கும் தண்ணீருக்கும் எந்த மாசுபாடும் வராத மாதிரியான மீன்பிடி தொழில் அங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு தினேஷ்வர் சர்மா அப்படிங்கிற ஐபிஎஸ் ஒருத்தர் தான் இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார். ஆனால் இவருக்கு அப்புறம் அங்கே எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை போட போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஊர் மக்கள். ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு பதிலாக அங்கே ஒரு அரசியல்வாதியை அட்மினிஸ்ட்ரேட்டராக அப்பாயின்மெண்ட் செய்கிறாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு பிரச்சனை. யார் அவர் அப்படின்னா பிரபுல் கோடா பட்டேல். இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி. இவர் நிறைய சர்ச்சைகளில் சிக்கினவர். இவர் இங்கே வர்ற வரைக்கும் அங்கே ஒரு கொரோனா பேஷண்ட் கிடையவே கிடையாது. அவர் அங்கே வந்த உடனே மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு திட்டம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கொரோனா நெகட்டிவ்னு ரிசல்ட் வந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் லட்சத்தீவுக்கு வரலாம் அப்படின்னு கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி அங்கே 7,000 பேருக்கு மேலே கொரோனா பாசிட்டிவ் கேஸ் அங்கே ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அதாவது லட்சத்தீவில் முஸ்லீம்கள் தான் அதிகமாக வாழ்கிறாங்க. 90% முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களோட விருப்பமான உணவு பீஃப், அதாவது மாட்டுக்கறி இனிமேல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு சட்டம் போட்டு, இனிமேல் மாடு வெட்டணும் அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு தான் வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கே தெரியும், கேரளாவில் அதிகமாக சாப்பிட்றது மாட்டுக்கறி தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து அதிக அளவில் பீஃப் எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் வாழ்கிறவங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்துது. அந்த மக்கள்னால ஓட்டு போட்டு சிஎம் எல்லாம் தேர்ந்தெடுக்கவே முடியாது. அவங்க ஓட்டு போட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவரை வேணால் தேர்வு செய்யலாம். ஆனால் அதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வராரு. 2 குழந்தைங்களுக்கு மேலே பெற்றவங்க யாரும் பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இந்தியாவில் இந்த மாதிரியெல்லாம் சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் அரசியல் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்குது, 2 குடும்பங்களுக்கும் மேலே இருக்குது.
இப்படி இருக்கும்போது இங்கே எல்லாம் விட்டுட்டு ஏன் ரொம்ப அமைதியாக வாழுற மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்ளவே முடியாத சட்டங்களை ஏன் போடணும்? எல்லாத்துக்கும் மேலே லட்சத்தீவை வளர்ச்சி பாதையில் நான் கொண்டு போக போகிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் லட்சத்தீவில் வந்து நிலம் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடுறாரு. அப்போது யார் அங்கே போய் நிலம் வாங்குவாங்க? பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் தான். ஸோ கார்ப்பரேட்ஸ் அங்கே போய் பீச் ரெசார்ட் ஹோட்டல்னு கட்டுவாங்க. அங்கே இருக்கிற வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வேலை பார்க்குற ஒரு சில செவிலியர்கள் எல்லாம் சின்ன சின்ன ஊதிய உயர்வு கேட்டாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்க, கைதும் பண்ணுறாங்க. அங்கே இது வரைக்கும் டூரிஸ்ட் யாராச்சும் வந்தால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆல்கஹால் கிடைக்கும். ஆனால் இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் ஆல்கஹாலை உள்ளே கொண்டு வராங்க. எந்த டூரிஸ்ட் வந்தாலும் சரி, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லாமல், அதாவது இந்தியாவிலேயே மிக குறைவான கிரைம்ஸ், ரொம்ப கம்மியான கிரைம்ஸாக இங்கே நடக்கும். இப்படி இருக்கிற இந்த இடத்துக்கு ஆன்டி குண்டாஸ் ஆக்ட், அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. யாராவது இந்த சட்டத்தை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ குண்டர் சட்டத்தில் 1 வருஷம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கு அப்புறம்தான் அவங்க கோர்ட்டுக்கே வர முடியும். இப்படி ஒரு குட்டி சர்வாதிகாரத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதிக்கு உள்ளாகிருக்கு லட்சத்தீவு. ஏன் திடீர்னு இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, ஏன் இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டது அப்படின்னா, அங்கே இவர் போனதும் சாலைகளெல்லாம் விரிவாக்கம் செய்கிற பணி நடக்குது. அதில் ஒரு மீனவரோட வீடு அடித்து நொறுக்கப்படுது. அந்த மீனவர் வந்து கண்ணீர் விடுற வீடியோ ட்விட்டரில் அதிகமாக பகிரப்பட்டுச்சு. அதனால தான் இந்த நியூஸ் அதிகமாக பேசப்பட்டுச்சு. சேவ் லட்சத்தீப் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கும் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு. ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி வேணும் தான், கார்ப்பரேட்ஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார்ப்பரேட்ஸும் வேணும் தான். ஆனால் இத்தனை வருஷமாக அந்த மக்கள் பேணி பாதுகாத்துட்டு வந்த அந்த பவளப்பாறைகளும் மண் வளமும் நீர் வளமும் அழிஞ்சு போகக்கூடாது. அப்படி ஒரு வளர்ச்சி தான் நாட்டுக்கு வேணும். ஸோ இந்த விஷயம் நமக்கும் கூடிய சீக்கிரம் நடக்கலாம். ஸோ நாமளும் லட்சத்தீவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.